அக்கா நீங்களும் மாமாவும் எப்போ ஒற்றுமையா இருந்திருக்கீங்க சொல்றதுக்கு என்ன ஓனாதையா இவ்வளவு நாள் நாங்க நிஜமா ஒற்றுமையாலாம் இல்லைங்க. ஆனா இனிமே வந்து ஒற்றுமையா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா குழந்தைங்களும் பெருசாயிருச்சுல்ல. இனிமே நம்ம சண்டை சச்சரவு போட்டா அதுங்க மனசும் பாதிக்கும். அது இல்லாம இவர் குடிக்கிறது எனக்காக விட்டுட்டாருங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல, திருந்திட்டாரு. நல்லா வேலைக்கு போறாரு, கை நிறைய சம்பாதிக்கிற. இதுக்கு மேல அந்த கோகிலா கோக்கில பொண்ணுங்க விஷயத்த பொண்ணுங்களை பார்த்தா எடுத்து பாக்குறதே இல்ல, கையெடுத்து கும்பிடுறாரு அம்மாங்க தெய்வம் அப்படின்ட்டு. அதனால என் புருஷனோட நீ சந்தோஷமா வாழ போறயா. ஜிபேல அனுப்பட்டுமா? அனுப்பிச்சு விடுறேன் போமா. நேத்து பொண்டாட்டியோட இல்ல யாரு அது சொல்ல மறட்டா. நல்ல வேலை நம்ம வந்து கொடுத்துட்ட பையன். அது நேற்று ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வச்சு அனிமூன் போகிறதுக்கா லாட்ஜ் ஒன்று புக் பண்ணி தர சொன்னா. புக் பண்ண ஃப்ரெண்டுங்கிற மாமாங்கிற கூடயோ போய் ரூம் எடுத்து தங்கி விட்டு அவ பொண்டாட்டினா நான் யாரு? ஒற்றுமைங்கிற வார்த்தைக்கு எங்க குடும்பத்துல இடம் கிடையாது. இந்த போய் வச்சுக்கிறேன்.